வணக்கம் மக்களே. புது மாதம், புது வாரம், புது பொண்ணு. ரைமிங் ரொம்ப நல்லா இருக்குல்ல? அதே மாதிரி தாங்க இந்த படமும். புதுசாக லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்ட கப்புளுக்குள்ளே என்னெல்லாம் சண்டை வருதுன்றத அவ்வளோ அழகாக நம்ம டேரக்டர் இந்த ஃபிலிமில் காட்டியிருக்காரு. ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே டேரக்டரை பார்த்து யோ நீ தான் எங்கேயோ செம்மையாக அடி வாங்கியிருக்க அப்படின்னு சொல்ல தோணுதுங்க. அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு இந்த மூவியை. இந்த மூவியில் வழக்கமான லவ் ஸ்டோரி மாதிரி சண்டையெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன டீட்டெயில்ஸையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ஸ்டாப். மூவி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா? தெரியலையே. நேற்று டிக்கெட் ரன் பண்ணேன், மூவிக்கு போகலையா நீங்கள்? அது கூட்டத்தில் எவனாவது நீ தானே அதை ரிவ்யூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டானா, அதான் லோவில் ப்ரோ. ஏன்டா நீயே படம் பார்த்துட்டு வந்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கலாம்ல? இல்லை, நான் அவனோட வெளியில் போயிட்டேன். சூப்பர்ரா, விளங்கிடும். அப்புறம் எப்போ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறீங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படம் பார்த்துட்டு கதை சொன்னான். ஸோ அதை வச்சு நானே அவளை மேக்கப் பண்ணி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண அதுதான் அவளுக்கு கொடுத்தேன். அது இப்போ சொதப்பிடுச்சு. உருப்பிட்டுருவீங்கடா. இந்த சேனலு எப்படி உருவாச்சு தெரியுமா? நானே படம் பார்த்து, நானே ஸ்கிரிப்ட் எழுதி, நானே வீடியோ எடுத்து, நானே அந்த வீடியோவை எடிட் பண்ணுவேன். ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் வேலையை பிரித்து கொடுத்தா அதை செய்கிற கஷ்டமாக இருக்குல்ல? சேலரி வாங்கும்போது மட்டும் அந்த கஷ்டம் தெரியாதுல்ல? ஹலோ சொல்லுங்கள் ஜி. ஜி, நெக்ஸ்ட் மந்த் அந்த திமிங்கலம் வருதுல்ல ஜி? ஆமாம், ட்ரெய்லர் கூட நல்லா தான் இருந்துச்சு. அந்த எதிர்நாடு தான் திமிங்கலத்தை எப்படியாவது சீஸ் பண்ணி வேட்டையாடணுமாமா. ஏன் என்னவா, நல்லா தானே இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு பேசிக்கிறதும் அதை அட்வான்டேஜை எதிர்நாடு எடுத்துக்கிறது திமிங்கலத்துக்கு பிடிக்கல. திமிங்கலமாக அந்த நாட்டை விட்டு வெளியில் வருது, எதிர்நாட்டுக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. இருந்தாலும் திமிங்கலம் நல்ல மனுஷையா? அவர் ஆடியோ லான்ச்சில் புதுசாக கட்சி தொடங்குறவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி விஷ் பண்ணிட்டாரு அப்படின்றாங்க. நானும் பார்த்தேன், ஆடியோ லான்ச்சில் யாரையும் வம்பு கிழித்த மாதிரி தெரியலையே. அப்படி பேசினதுனால தான் பிடிக்கல. இருந்தாலும் பாவே அந்த மனுஷன் ஒரு ஹிட்டு கிடைச்சிடாதானே அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு தேவை பேமெண்ட் வந்தால் திமிங்கலமாக இருந்தானே சுறாவாக இருந்தானே அடிச்சிட வேண்டியது தானே. அப்புறம் ஜிஜி, இந்த புது போட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், அதுக்கு ஜி கடலுக்கிட்ட பேசிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அலை அடிச்சிரும். ஓகே ஜி. கேட்டிங்கல்ல, நெக்ஸ்ட் ஒரு பெரிய படம் வருதுல்ல, அதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கணுமாம்மா. உங்கள் 2 பேரில் யாரோ போய் படம் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்மளால் சொன்ன மாதிரியே ரிவ்யூ பண்ணிடுங்க. அப்புறம் புது பொண்ணு படத்தோட ரைமிங் டைமிங் எல்லாம் ஓகே தான். ஆனால் அதில் நெகட்டிவ் சைட்ஸ் என்னங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பெய்ட் ரிவ்யூவும் தெரியாது. ஓ இல்லை, லாஸ்ட்டு பண்ண வீடியோட கமெண்ட்லேயே பெய்ட் ரிவ்யூன்னு கழுவி ஊற்றிருந்தாங்க. ஸோ அதுதான் பார்க்குறேன். தம்பி, அடித்து கேட்டால் என்ன சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். ஹலோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் யாருன்னு தெரியலையே. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா எப்படி நல்லா இருக்க முடியும்? உன்ன மாதிரி வயிற்றுல அடித்து சம்பாரிச்சவன் தான் நல்லா இருக்கான். ஹலோ, யாருங்க நீங்கள்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீ பண்ணுறது உனக்கே தப்புன்னு தெரியல? மனசாட்சி உன்னை உறுத்தலை? காசு கொடுத்தா என்ன வேணா எதை வேணா பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஆளா நீ? ஏய், ஃபஸ்ட்டு நீ யாருன்னு சொல்லு. நீ யாருன்னு சொல்லவே இவ்வளோ பயப்படுற. நீங்களாம் மனசாட்சியை பற்றி பேசுகிறியா? கே சுந்தரம், போன வாரம் ரிலீஸ் ஆன இறுதி தருணம் படத்தை ஃபேக்காக ரிவ்யூ பண்ணீங்கல்ல, அந்த படத்தோட ப்ரொடியூசர் பேசுகிறேன். ஐயோ சார், நீங்கள் தான் முன்னாடியே சொல்லக்கூடாதா? என்ன சார், ரிலீஸுக்கு முன்னாடியே கால் பண்ணுவீங்கன்னு பார்த்தா இப்போ கால் பண்ணி ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க. நான் ஒன்றும் பொய் சொல்லலையே, உண்மைத்தானே சொல்கிறேன் மிஸ்டர் ஃபேக் ரிவ்யூவர். சார், ரிவ்யூ பண்ணதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு பண்ணுறோம், உங்களுக்கு வாங்காமல் பண்ணால் தப்பாயிரும். எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுற மாதிரி இவ்வளோ கரெக்டாக பேசுகிறியே. சார், நீங்கள் கரெக்டாக படம் பண்ணியிருந்தால் நான் ஏன் சார் தப்பாக ரிவ்யூ பண்ண போகிறேன்? திமிங்கலத்தை ஆப்போசிட் பற்றி போட சொல்கிறாங்களாம். நமக்கு பேமெண்ட் வந்தால் திமிங்கலமாக இருந்தா சுறாவாக இருந்தா போட வேண்டியதுதான். இனோவா காரை எட்டி வதக்கிறது, கிளைமேக்ஸில் குறவழியை பார்த்து கடிச்சு துப்புறது, இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நீ பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுப்ப. கேட்டால் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா காசை கொடுத்தா நீ தான் வராத படத்துக்கு கூட ரிவ்யூ கொடுப்பியே. சுந்தரம் சார், சூடாக இருக்கீங்கன்னு தெரியுது. நம்ம நேரில் மீட் பண்ணி பேசலாமா? என்னாச்சு சார், ஏன் கோவமாக இருக்கீங்க? உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு வாரம் ஓட வேண்டிய ஏன் படம்
இன்னைக்கே இன்னைக்கே தேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. ஐ எம் சாரி சார். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா சார்? இந்த சிச்சுவேஷனுக்கு நான் தான் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஓகே சார், நான் தப்பான ரிவ்யூவர்னே வச்சுக்கோங்க. 200 மிடில் கிளாஸ்க்கு பெரிய அமௌண்ட்டு சார். 200 கொடுத்து படம் பார்க்குற படம் வந்து ஒர்த்துன்னு ஆடியன்ஸுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நம்ம என்ன தான் நெகட்டிவ் ரிவ்யூ போட்டாலும் படம் ஓடுறதை எவனாலையும் தடுக்க முடியாது சார். மயிரில் ஓடும். சாரி, இருந்தது ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டை அதிக வட்டிக்கு ஃபினான்ஷியர் கிட்ட வச்சு தான் இந்த படத்தையே எடுத்தேன். இன்னும் ஒரு 3 நாள் ஓடி இருந்தா போதும். ஓடிடியில் பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன். ஒரு வாரம் கூட ஓடாத இண்டிபெண்ட் ஃபிலிமை இப்போ ஓடிடி வாங்க யோசிக்கிறான். மினிமம் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணி தான் இந்த படத்தோட பட்ஜெட்டையே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உன்ன மாதிரி ஃபாலோ பண்ண ரிவ்யூவர்னால என் படம் ஓடலை. இனி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அந்த டென்ஷனில் தான். சார், உங்கள் கஷ்டம்னா நல்லா புரியுது சார். ஆனால் அதுக்கு காரணம் நான் இல்லை சார். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் சார், பட் இந்த சிச்சுவேஷனுக்கு இதை ஏன் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு புரியல. ஒரு ஹோட்டலுக்கு போகிற, நல்லா சாப்பிட்ற, அங்கே வந்து சாப்பாட்டில் பல்லி விழுந்திருக்கு, சாப்பாடு குழஞ்சிருக்குன்னா ரீஃபண்ட் கேட்டு நீ சண்டை போடுறதுல நியாயம் இருக்குது. உனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக அந்த ஹோட்டல்காரங்கிட்ட சண்டை போட்டு நீ ரீஃபண்ட் கேட்க முடியுமா? முடியாதுல்ல. அதுவே உனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீ வேறு ஹோட்டலில் போய் சாப்பிடு. உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே போய் சாப்பிடு. இங்கே பிடிச்சவன் இங்கே சாப்பிட்டுட்டு போகிறான். சரி, அதெல்லாம் விடு. எம்எல்எம், ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 200 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலைன்னா அவங்க சட்டையை போய் பிடிப்பியா? பிடிக்க மாட்டே இல்லை, பிடிக்க முடியாதுல்ல. சினிமா எடுக்கிறவன்னா உனக்கு இழிச்ச வாயினா தெரியுறான். நீ சினிமாக்காரனை அடித்தா நீ ஈஸியாக பெரிய ஆள் ஆயிடலாம், அதானே? இல்லை, புரியல. ஒரு காலத்தில் சன் டிவியில் டாப் 10 மூவிஸ்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜேர்னலிசம் படித்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் தான் ப்ராப்பர் ரிவ்யூவர்னு. நீங்கள்லாம் ரிவ்யூவரா? புல்ஷிட். ஷேர் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 200 இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலைன்னா அவங்க சட்டையை போய் பிடிப்பியா? பிடிக்க மாட்டே இல்லை, பிடிக்க முடியாதுல்ல. உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறதுனால ஒரு வாரம் ஓட வேண்டிய ஏன் படம் இன்னைக்கே தியேட்டரை விட்டு தூக்கிட்டாங்க. கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா எப்படி நல்லா இருக்க முடியும்? உன்ன மாதிரி வயிற்றுல அடித்து சம்பாரிச்சவன் தான் நல்லா இருக்கான். நீ பண்ணுறது உனக்கே தப்புன்னு தெரியல. மனசாட்சி உன்னை உறுத்தல. காசு கொடுத்தா என்ன வேணா எதை வேணா பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஆளா நீ? வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குட் நியூஸோட வந்திருக்கேன். அது என்னன்னு கேட்குறீங்க? நம்ம சேனல் தான் சவுத் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் டு ஃபாலோ த ப்ராப்பர் ஜேர்னலிசம் கைட்லைன்ஸ். அது என்னடா ஜேர்னலிசம் கைட்லைன்ஸ்? ஒன்றுமே புரியல யோசிக்கிறீங்களா? ரைட், லெட் மீ டெல் யூ. இன்னிலிருந்து நம்ம சேனலில் ரன்னர்ஸ் கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ரன்னர்ஸ் கேட்டகரியில் இந்த வீக், அதாவது ரிலீஸ் டேட் அன்னைக்கு என்னென்ன மூவிஸ் வந்திருக்கணும், அதில் யார் யார் கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு டெக்னிக்கல் டீட்டெயில்ஸையும் நம்ம ப்ரீஃபாக கொடுத்துருவோம். அதுலேருந்து 1 வீக் கழிச்சு அதே மூவியோட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தது டீட்டெயில் ரிவ்யூவே இல்லையாடான்னு கேட்குறாதீங்க. நம்ம ரிவ்யூ செக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒரு படத்தோட ப்ரோஸ், அதாவது பாசிட்டிவ் சைடை சொல்லிடுவோம். அதுவும் அந்த படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் பிளாட்ஸை உடைக்காம. அதே மாதிரி அதுக்கு அடுத்ததாக அந்த படத்தோட கான்செப்ட், அதாவது நெகட்டிவ் சைட்ஸை அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அண்ட் பிளாட்ஸை உடைக்காம சொல்லிடுவோம். அண்ட் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லவா? தமிழ் ரிவ்யூவர்ஸ்லேயே நம்ம சேனல் தாங்க ஜேர்னலிசம் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ண போகிற ஒன் அண்ட் ஒன்லி யூடியூப் சேனல். வா, கேட்கவே செம்மையாக இருக்குல்ல? ஆமாங்க, நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ப்ராப்பர் ரிவ்யூவோட அடுத்து உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப், காக்கி. சூப்பர் ப்ரோ. இனிமேல் எல்லா ரிவ்யூஸ்க்கும் இதே மாதிரி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுங்க.